பொதுமக்களின் விடிவுக்காக உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்த அன்னை பூவதியின் நினைவு தினம் தொடர்பாக அவரது பேரன் யோகநாதன் அரவிந்தன் மற்றும் சிவில் சமூக மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் எஸ். செல்வகுமார் ஆகியோர் பங்கு கொண்ட ஊடக சந்திப்பு இன்று வெள்ளிக்கிழமை 18/4/2025 மட்டு ஊடக அமையத்தில் இடம்பெற்றது. வணக்கம், நான் யோகநாதன் அரவிந்தன். இன்றைய தினம் நாங்கள் ஊடகத்துக்கு வந்ததற்கான காரணம் நீங்கள் நியூஸூடாக அறிந்திருப்பீர்கள். இங்கு அன்னை பூவதி 37வது நினைவு நாளுக்காக 3 தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது. இந்த தடை உத்தரவு யாரால் யாருக்கு பெறப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அன்னை பூவதியின் மகள் சாந்தி அவர் பேரப்பிள்ளைக்கு எதிராக தடை உத்தரவு எடுத்திருக்கிறார். அவர்களின் நோக்கம் என்ன? உலக மக்கள் இவர்களை இனங்காண வேண்டும். நாங்கள் கடந்த 4 வருடமாக எனது அப்பா இருக்கும்போது நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தது. அப்பா இறந்த பின்பாக கடந்த 3 வருட காலமாக இந்த நிகழ்வுகளில் பல குளறுபடிகள் நடந்த வண்ணம் உள்ளது. இதை மிக அவதானித்த போது நான் இதை எங்களது குடும்ப சார்பாக எங்களது அப்பம்மாவோட தியாகத்துக்கு ஒரு இழிவான செயல்பாடு பெறக்கூடாது என்பதில் நானும் எனது அப்பாவும் இதில் மாற்று கருத்து இல்லை. எங்களுக்கு இதில் மிகவும் அவதானமாக இருந்த போதிலும் கடந்த 3 வருடமாக சில குளறுபடிகள், சில கொடுக்கல் வாங்கல்கள் நடந்த வண்ணம் உள்ளது. இதை தடுக்கும் வகையில் இந்த வருடம் நான் உள்ளே சென்று இந்த நிகழ்வை, அதாவது மகளோ பேரப்புள்ளையோ உரிமை கொண்டாடக்கூடிய அதிகாரம் இல்லை. இது பொது நிகழ்வு. அதாவது எனது அப்பம்மா எப்ப எங்களது வீட்டை தாண்டி அந்த ஸ்டேஜில் ஏறி உண்ணாவிரதத்தை தொடங்கினாரோ அதிலிருந்து எங்களது அப்பம்மா பொது உடைமையாகிவிட்டார். எங்களது குடும்பத்துக்காக வேண்டி அவர் உண்ணாவிரதம் இருக்கவில்லை, ஒட்டுமொத்த மக்களுக்காக வேண்டி உண்ணாவிரதம் இருந்தது. இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் நான் பேரப்பிள்ளை எனக்குத்தான் உரிமை, மகள் எனக்குத்தான் உரிமை என்று கொண்டாடுவதற்கு எந்த விதத்திலும் எவரும் அனுமதிக்கக்கூடாது. இனி வரும் காலங்கள் இதை வைத்து இந்த காலம் பெறும்போது வியாபாரமாக சில பேர் இதை வைத்து தங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கார். இதை தடுப்பதற்காகத்தான் நான் இந்த வருடம் இதுக்குள் வந்து எனக்கு எதிராக எனது மாமியார், அதாவது அண்ணன் மகனுக்கு எதிராக முறைப்பாடை செய்தது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் அனைவரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு இதில் மனவருத்தம் வெக்கமாக உள்ளது. இந்த விடயத்தை நான் இந்த ஊடகத்துக்கு தெரியப்படுத்துவது மனவேதனையாக உள்ளது, அதே சமயம் வெக்கமாகவும் உள்ளது. எனது அப்பம்மாவின் புனிதத்தை பாதிக்கும் வகையில் இவர்கள் இந்த செயல்பாடை செய்வதை இனிமேலும் அனுமதிக்க முடியாது. நீங்கள் அனைவரும் மக்கள் இனங்கண்டு இந்த நிகழ்வுகளை பொதுமக்கள், அதாவது பொது உடைமையாக்குறதுக்காக வேண்டி நீங்கள் இதை பாடுபட வேண்டும். சில நிகழ்வுகளில் சில பேர் இதை வியாபாரமாக பயன்படுத்தி கொண்டு அது 3ஆம் தரப்பு வியாபாரமாக பயன்படுத்துவதில் அது எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. அவங்களது எங்களோட குடும்பம் சார்ந்து அன்னை பூவதியின் பிள்ளைகளோ பேரப்பிள்ளைகளோ இதை வியாபாரமாக பயன்படுத்தி எனது அப்பம்மாவின் புனிதத்தை பாதிக்கும் வகையில் செயற்படுவதை நானோ மக்களோ இதை அனுமதிக்க கூடாது. அந்த வகையில் எனக்கு காத்தாங்குடி போலீஸ் ஸ்டேஷனில் தடை உத்தரவு தரப்பட்டுள்ளது. இவங்க இப்ப சட்டம் ஒன்றை உணர வேண்டும். இது 6க்கு 6 தடை உத்தரவுதாரர். நான் பேரப்பிள்ளை, எனது அப்பம்மாவின் நினைவு நாளை நினைவு கூறுவதற்கு சட்டத்தில் இடம் இல்லையா? இதை எடுத்து பார்க்கும்போது சட்டத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளனர். இந்த கடிதத்தை பார்க்கும்போது சட்டத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளனர். நாங்கள் இந்த நிகழ்வு முடிந்த பின்பாடு இதற்கான விளக்கம் கேட்க உள்ளோம். என்றால் நாளைய தினம் நிகழ்வு ஆரம்பமாகும். எங்களுக்கு 3 பேருக்கு எதிராக தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது. இதில் 2ஆம் தரப்பு சிவயோகநாதன் என்று குறிப்பிடப்பட்டுள்ள நபருக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. நாங்கள் கிரானில் அன்னை பூவதி பிறந்த கிரான் மண்ணில் பேரப்பிள்ளையாகிய நான் ஒரு நிகழ்வை நடத்தினான். அது அவருடைய சொந்த ஊரில் நிகழ்வு நடத்துவது எங்களுக்கு பெருமை. அந்த வகையில் நடத்தும் போது ஒரு பொது மைதானத்தில் நான் நிகழ்வு நடத்தும் போது எவரும் பெறலாம், எவரும் போகலாம். நாங்கள் தடுக்க இயலாது. எனது வளவுக்குள் நான் நிகழ்வு செஞ்சால் நீ வராத, நீ வாண்டு நான் தடுக்கலாம். ஒரு பொது மைதானத்தில் நிகழ்வு நடத்தும் போது நான் எவரையும் தடுக்க முடியாது, எவரும் பெறலாம். அந்த வகையில் தவறாக அவரையும் எங்களோட சேர்த்து இந்த முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். வணக்கம், நான் செல்வகுமார், சிவில் சமூக செயல்பாட்டாளர் மற்றும் மனித உரிமையில் செயல்பாட்டாளர். கடந்த காலங்களிலே ஒவ்வொரு வருடமும் அன்னை பூவதியினுடைய நினைவேந்தலை அன்னை பூவதியினுடைய குடும்பத்தாரோடு இணைந்து நாங்கள் செய்து வருவது வழமை. அந்த அடிப்படையிலே இந்த வருடமும் பல்வேறுபட்ட நிகழ்வுகளை ஒழுங்கு செய்து உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்கள் அன்னை பூவதியை நினைவு கூர்ந்து வருகிறார்கள். அதே போன்றுதான் அன்னை பூவதியினுடைய சமாதி உள்ள இந்த இடத்திலேயும்
நாவலடி பகுதியிலேயும் இந்த நினைவேந்தலை செய்வதற்காக அதற்கு முற்பட்ட காலத்திலிருந்து கடந்த மாதம் 19ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்த எங்களுடைய நினைவேந்தல் நிகழ்வு நாளைய தினம் 4ஆம் மாதம் 19ஆம் தேதி வரை இறுதி நிகழ்வாக அந்த நிகழ்வுகள் நடைபெறுவது வழமை. ஆனால் நேற்றைக்கு முந்தைய தினம் என்னுடைய வீட்டுக்கு போலீசாரினால் ஒரு கடிதம் கொண்டு போய் கொடுக்கப்பட்டது. அது ஊடகங்களுக்கு நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன். அந்த கடிதத்திலே என்னுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது 17ஆம் தேதி காத்தாங்குடி போலீஸுக்கு வருமாறு. அதிலே காத்தாங்குடி போலீஸினுடைய எந்த ஒரு ரப்பர் சீலோ எந்த அவர்களுடைய உரிமை கோருவதற்கான எந்த ஆதாரங்களும் அற்ற ஒரு கடிதம் என்னுடைய வீட்டுக்கு கொண்டு கொடுக்கப்பட்டிருந்தது. இருந்தும் ஒரு போலீஸ் அதிகாரி தன்னுடைய ஜூனியர் சீருடையோடு வந்த அந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் நேற்றைய தினம் போலீஸுக்கு சென்றிருந்த பொழுது பூபதி அம்மாவினுடைய பேரனுக்கு ஒரு தடை உத்தரவு. அந்த தடை உத்தரவை பெற்றதற்கு பிற்பாடுதான் இவர் பேரன் என்கின்ற ஒரு விடயம் தெரிந்ததற்கு பிற்பாடு நீதிமன்றத்தை தவறாக போலீசார் வழிநடத்தி அந்த தவறாக வழிநடத்தினதன் பிரகாரம் பூபதி அம்மாவினுடைய பேரனுக்கு தடை உத்தரவு பெறப்பட்டிருக்கின்றது என்பதை அறிந்து அங்கே மிகவும் சிக்கலான ஒரு நிலைகளை நாங்கள் உணரக்கூடியிருந்தது. இருந்தும் எங்களுக்கு பெறப்பட்ட தடை உத்தரவை நீதிமன்ற தடை உத்தரவை எங்களுடைய கைகளிலே கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த தடை உத்தரவு எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் இந்த தடை உத்தரவிலே நாங்கள் 3வது பந்தியை நாங்கள் பார்க்கின்ற போது 3வது பந்தியிலே சில விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அன்னை பூவதி யார்? அன்னை பூவதி எதற்காக உண்ணாவிரதம் இருந்தார்? யாருக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்தார்? யாருடைய விடுதலையை அவர் நோக்கி நின்றார் என்று பார்க்கின்ற பொழுது அவர் அன்னையர் முன்னணியைச் சேர்ந்தவர், ஒரு அன்னையர் முன்னணியினுடைய உறுப்பினர், ஒரு அன்னையராக முன்வந்து இந்த இனத்துக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தவர். அவரை உலக வாழ் தமிழர்கள் அத்தனை பேரும் அவையினுடைய அந்த நாட்கள் வருகிற பொழுது நினைவு கூறுவது வழமை. ஆனால் இந்த 3வது பந்தியிலே ஒரு சில சொற்பதங்கள் அங்கே பாவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாவிக்கப்பட்ட சொற்பதங்களுக்கும் அன்னையர் முன்னணிக்கும் அன்னை பூவதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆகவே இந்த விடயங்களை இலங்கை போலீசாரும் உணர்ந்து கொண்டு இந்த தடை உத்தரவை பெறுகிற பொழுது எதற்காக இந்த விடயங்களை திரிவுபடுத்தி இனிவரும் காலங்களிலே இப்படிப்பட்ட நினைவேந்தல்களை தடுப்பதற்காக அடுத்த சந்ததிக்கு இந்த ஒரு விடயங்கள் கடத்தப்படக்கூடாது என்பதற்காக செயற்படுகின்ற இந்த விடயங்கள் நிறுத்தப்பட வேண்டும். தடை உத்தரவு எடுப்பதற்கும் இந்த தடை உத்தரவுக்கான காரணங்களும் வேறு. தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பை நாங்கள் அமைப்பினுடைய பிரதிநிதிகளாக நாங்கள் இங்கே இருக்கவில்லை. தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்புக்காக நாங்கள் இங்கே பேசவில்லை. நாங்கள் பேசுவது அன்னை பூவதியினுடைய தியாகத்தை நாங்கள் நினைவு கூறுவதற்கு. அவர் அன்னையர் முன்னணியைச் சேர்ந்தவர், மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தினுடைய அன்னையர் முன்னணியினுடைய ஒரு பிரதிநிதி. ஆக அந்த தியாகங்கள் அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட விடயங்களை இனி வரும் காலங்களிலே நிறுத்தப்பட வேண்டும். இப்படிப்பட்ட விடயங்களை செய்வதனால் தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமை சார்ந்த கடந்த கால வரலாறுகளை மறப்பதற்கு செய்கின்ற இந்த விடயங்களை நிறுத்த வேண்டும் என்று பரிவாக கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.